இப்போ நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சொல்லும் தான் அவன் பேசுனது என்ன தெரியுமா? என்னை பார்த்து நீங்கள்லாம் பேசவே கூடாது, 18 வருஷம் நீங்கள் பேசுறீங்க, இதுக்கு எடுத்து நாங்கள் தாண்டான்னா. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு நானும் ரிவ்யூ கொடுக்குறேன்ட்டு ஈஸியாக குத்துடலாம். கிரவுண்டு வந்து பாரு, ஸ்டேடியமுக்கு வந்து பாரு. அங்கே என்ன நடக்குது? போட்டு கிளின்னு சிஎஸ்கே கிழிச்சிட்டு இருப்பான். நான் உனக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா நான் மெச்சூர்டு ஃபேனு. அப்படி ரிப்ளை பண்ணிட்டா தற்கூரி. இங்கே முக்கால்வாசி சிஎஸ்கே ஃபேன் என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டை கொடுத்துட்றீங்க போயிட்டு. நீங்கள் யாரா முட்டை கொடுத்தா? நான் கேட்குறேன், உன் வீட்டில் உன்னை இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்த ஒருத்தன் வந்து இப்படி பேசுகிறான்னா நீ அமைதியாக போயிடுவியா? எத்தனை த்ரெட் மெசேஜ் எங்களுக்கு பெங்களூர் மேட்ச்சுக்கு நான் போகிறதுக்கு வந்தா வெட்டுவேன், நீ ஆள் உரு தெரியாமல் அழிச்சு எத்தனை மெசேஜ் நான் காட்டமா? எத்தனை ஆபாசமான மெசேஜ் எனக்கு தெரியுமா? உட்காந்துக்கிட்டு நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து பேசலாம் வேணாம் ப்ரோ, வெளியே வாங்க ப்ரோ. வெளியே வந்து அதே மாதிரி இந்த சேனல் கூட கம்பேர் பண்ணுறேன். அவர் மெச்சூர்டா இருக்காரு, நீ இம்மெச்சூர்டு. 4 செவத்துக்குள்ள பேசுறவன் பேரு மெச்சூரிட்டினா, வெளியே இறங்கி அவன் மெச்சூரிட்டியை காட்ட சொல்லுங்க. என்னை பார்த்து 18 வருஷமா ஆண்ட டீமை பார்த்து கேட்கறான், நான் பேச நீ ஏன் பேசுறேன்னு கேட்கறான். நீ பேச தகுதி இல்லைன்றான். எப்படி அந்த வார்த்தை வரும் அவங்ககிட்ட இருந்து? ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கான். யாரு மெச்சூர் சொல்லி தெரியலையே, உங்களை தாண்டா அசிங்கமா பேசியிருக்கான். இங்க நான் வந்து எப்படின்ற திமுறோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப நாங்க பேசாம அங்க அந்த இடத்துல நீங்க பேசும்போது எங்க மேட்ச்ல நீங்க என்ன ஒன்று பேசுறீங்க? மெச்சூர் பேசுற சேனல்லாம் உள்ள போய் பாருங்க. சிஎஸ்கேல அது சரியில்லை, சிஎஸ்கேல இது சரியில்லை, பவுலிங்கே இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ, இது இல்லை ப்ரோ. குறை சொல்றவன் மெச்சூர் ஃபேன்னா, நாங்க வந்து எப்பவுமே டீமை சப்போர்ட் பண்றவன், நாங்க இம்மெச்சூர்டாவே இருந்துருப்போம். பேசலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன பேசுறது, ஆக்சுவலாக ட்ரெண்டாக ஒரு வீடியோ போயிட்டுருக்கோம், எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. நிறைய விஷயம் பேசலாம். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வாட் ஹேப்பன் அவுட் சைட் த ஸ்டேடியம், இன்சைட் த ஸ்டேடியம் அப்படியே போவோம். ஏன்னா யார் என்ன வேணால் சொல்லலாம், என்ன நடந்துச்சு முழுசாக நாங்கள் தான் சொல்ல முடியும், அங்கே இருந்தவங்க தான் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, நேற்று மேட்சுக்கு போனோம். எஸ், நல்ல தொடக்கம், சந்தோஷமாக இருந்தோம். அதான் விக்கெட்டு போனோடனே திடீர்னு நிறைய சத்தம். ஒரு 4 வருஷம் பின்னாடி சஞ்சு சாம்சன் விக்கெட்டு வந்தானே ஓன்னு ஒரு சத்தம் யாரான்னு தெரியும் பார்த்தா இருக்காங்க ஃபேன்ஸு. ஆனால் அவன் பஞ்சாப் ஃபேன்ஸும் கிடையாது, நாமளும் கிடையாது, யாருன்னு உங்களுக்கு தெரியும். கத்திட்டு இருக்காங்க வழக்கம் போல வந்து கத்திட்டு. சரி ஓகே. ஆனால் அந்த பர்சன் வந்து நம்மளை ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ண, பட் அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணா. சிஎஸ்கே தோக்கிறது சரி, சிஎஸ்கே விக்கெட்டு போகிறது சரி, டீசெண்டாக இருந்துச்சு. ஆமாம். ஆனால் நமக்கு அது இரிட்டேட் ஆகுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு பஞ்சாப் ட்ரெஸ் போட்ட ஒருத்தனே அவதே உட்காந்துட்டு இருக்கான், பின்னாடி சம்மந்தமே இல்லாமல் சில பேர் கத்திட்டு இருக்காங்கன்ட்டு. சரி விடுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேட்ச் வந்து நம்ம நினச்ச மாதிரி போகலாம், அது அப்பாற்பட்ட தனி வீடியோ போடலாம். மேட்ச் தோத்துட்டோம், முடிஞ்சிச்சு. ஸோ வெளியே வர்றோம், ரிவ்யூ கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்னோம், நிறைய ரிவ்யூ என்ன சொன்னோன்னா, ஓகே பார்த்துக்கலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பிளே ஆஃப் போகிறதே கஷ்டமாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் 2-3 மேட்ச் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறோம். ஆனால் இங்கே தான் கிளாஷ் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா, அங்கே ஒரு ஃபைட்டு போய்க்குது. 4-5 ஆர்சிபி ஃபேன்ஸ் சேர்ந்து அங்கே ஒரு குரூப் ஆஃப் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. ஸோ நாம் வந்து அதில் தடை இல்லாமல் வேணாமல் பார்த்தா அங்கே சிஎஸ்கேவோட லெகேசியை வந்து போட்டு பொழந்துட்டுருக்கான். புரியுதுங்களா? லெகேசின்ற விட அசிங்கமாக பேசுகிறான் இல்லையா? அவன் வீடியோஸ்லாம் பாருங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறான் அந்த பழைய வீடியோஸ். பட் இப்போ நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ நான் இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு சொல்லும் தான். நம்ம லெகேசி என்ன சரி, இறங்கி அடிக்கலாம். அங்கே தான் போயிட்டு அவன் என்ன சொல்கிறான், அங்கே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை அவன் பேசிட்டு போட்டான். அவன் வந்து சரி 49 கால் விட்டு அது கத்தனாங்க பசங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது, கிரிக்கெட்னா அதான் அமைதியாக இருக்கு, நான் தான் அந்த அவளை அமைதியாக்கினேன். அண்ட் அகைன் அவன் பேசுனது என்ன தெரியுமா? என்னை பார்த்து நீங்கள்லாம் பேசவே கூடாது, 18 வருஷம் நீங்கள் பேசுறீங்க, இதுக்கு எடுத்து நாங்கள் தாண்டான்னா. அதுதான் நான் சொன்னேன், அது நான் பேசக்கூடாதா? ஐபிஎல் ஆண்டது நாங்கடா, நான் பேசலாம் என்ன, வேறு எவன்டா பேசுன்னு எல்லாமே கோரஸாக கத்துனாங்க. பசங்க செம கூஸ்பம்ப் ஆகி கத்துனாங்க. ஓகேங்களா? இது நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னா, ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு நானும் ரிவ்யூ கொடுக்குறேன்ட்டு ஈஸியாக குத்துடலாம். இந்த செவத்துக்குள்ளே உட்காந்து நானும் இஷ்டத்துக்கு பேசலாம். வாய்க்கு வந்தது நான் பேசுவேன், நீ பேசலாம், நானும் பேசலாம். ஏன்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க போகிறது. கிரவுண்டு வந்து பாரு, ஸ்டேடியமுக்கு வந்து பாரு. அங்கே என்ன நடக்குது? ஓகேவா? அங்கே வெளியே வந்தால் அவன் ஒருத்தன் போட்டு கிளின்னு சிஎஸ்கே கிழிச்சிட்டு இருப்பான். நான் உனக்கு வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா நான் மெச்சூர்டு ஃபேனு. அப்படி ரிப்ளை பண்ணிட்டா தற்கூரி. 4 செவத்துக்குள்ள நான் கூட உட்காந்து இதான்ப்பா பிளேயிங்ல அவனே, இதான் ஜெயிச்சிருப்பா சிஎஸ்கே, எல்லாம் தோத்துருப்பா, அதை நான் கூட தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து முட்டு கொடுக்கலையே, தோக்கத்தான் இப்போ யாரும் இல்லைன்னு. ஆனால் இங்கே முக்கால்வாசி சிஎஸ்கே ஃபேன் என்ன பண்ணுறீங்கன்னா, முட்டு கொடுத்துட்றீங்க போயிட்டு. நீங்கள் யாரா முட்டை கொடுத்தா? நான் கேட்குறேன், உன் வீட்டில் உன்னை இத்தனை வருஷம் சோறு போட்டு வளர்த்த ஒருத்தன் வந்து இப்படி பேசுகிறான்னா நீ அமைதியாக போயிடுவியா? நீ வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு எதுவும் தெரியாது. ஸ்டேடியம் உள்ள என்ன நடக்குது, ஸ்டேடியம் வெளியே நடக்குது, உனக்கு என்னமே தெரியாது. ஆனால் ஸ்டேடியம் வெளியே வந்து பாரு,
பேசாத இவன் கூட பேசுறான். அந்த அளவுக்கு எமோஷனை கிரியேட் பண்ணுவாங்க, ட்ரிகர் பண்ணுவானுங்க. ஆனா நாம காண்டி கிவ் அப் பண்ணிட்டு அமைதியா நடந்து போனோம்னா அது எப்படி தெரியுமா இருக்கும்? என்னடா இத்தனை வருஷம் நாம பண்ணியும் அமைதியா போற மாதிரி இருக்கே, ஒண்ணுமே இல்லாத போலது நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது கிடையாது. உனக்கு 4 செவுத்துக்குள்ள 4 பேர் பேசுறான்றது கேட்கறதுக்கு உனக்கு விருப்பம்னா எனக்கு அப்படி கிடையாது. அவன் சொல்லிட்டு போயிடலாம். எங்களுக்கு இறங்கி அடிக்கணும். எங்க டீமை பத்தி பேசுறியா, நான் எப்படி கிவ் அப் பண்ணுவேன்? சில பேர் போட்டுறான் சிஎஸ்கே ஃபேன்ஸை உட்காந்து பேசுறான். தற்கூரி ப்ரோ இவன் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான். தற்கூரி வந்து ஸ்டேடியம் வெளியே நின்று மைக்கு நீட்டுவான். 4 பேர் உன்னை 4 ஆர்சிபி ஃபேன் வந்து உன்னை கத்துவான் காது கிட்ட. நீ வந்து சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போ. நீ தற்கூரி, நீ தாண்டா ஒன்னா நம்ம தற்கூரி. ஒரே நிமிஷம், இதில் நான் தற்கூரினா என்ன மேட்ச், என்ன டீம் உள்ள ஸ்டேடியமில் மேட்ச் நடக்குதுன்னு கூட தெரியாமல் வந்து பஞ்சாப் மேட்ச்சில் உட்காந்து ஆர்சிபிக்கு ஏன் பார்க்கணும் நம்மள? உனக்கு எனக்கு போட்டியா? உனக்கு எனக்கு மேட்ச் அன்னைக்கு கிடையவே கிடையாது. நீ ஏன் வர உள்ள? காமன் ஃபேனாக வர, காமனாக போக வேண்டியதானே. கரெக்ட். வந்துட்டு எதுக்கு நீ வந்து ஆர்சிபி பற்றி பேசுகிற? ஆர்சிபிக்கு எனக்கு மேட்சே கிடையாது இன்னைக்கு. ஆர்சிபி எனக்கு மேட்சே கிடையாது. ஏன் வர? ஏன் 18 வருஷம் அவனை போட்டு நீ ஒரு பஞ்சாப் ஃபேன் வந்து பேசுறான், பஞ்சாப் ஃபேன்கிட்ட போய் நான் பேசியிருந்தா நீ கேட்கலாம் என்ன ப்ரோன்ட்டு. உனக்கு தெரியுமா எத்தனை த்ரெட் மெசேஜ் அங்கே பெங்களூர் மேட்ச்சுக்கு நான் போகிறதுக்கு வந்தா வெட்டுவேன், நீ ஆள் உரு தெரியாமல் அழிச்சு எத்தனை மெசேஜ் நான் காட்டமா? எத்தனை ஆபாசமான மெசேஜ் எனக்கு தெரியுமா? எவ்வளோ அமைதியாக போனதுனால நான் அவ்வளோ அமைதியாக போயிருக்கேன். ஆனால் நீ அவ்வளவும் பேசுவேன், நான் கை கட்டு பதில் சொல்லிடணும். ஆமாம் ப்ரோ, ஏன்னா நாங்கள் ஓஜி ஃபேன்ல நாங்கள் வந்து மெச்சூர்டாக இருக்கணும். மெச்சூர்டு எங்கடா உங்களுக்கு மெச்சூர்டு? எனக்கு புரியல. வந்து ஸ்டேடியம் வெளியே வந்து பேசு. நானும் பேசுறேன். இவனால தான் ப்ரோ சிஎஸ்கே மானமே போகுது. இப்போ சிஎஸ்கே எனக்கு வந்து புரியல. சிஎஸ்கே சரியா ஆள்ல தோத்துடுறாங்க. இப்போ யார் இல்லைன்னா நீ நான் நினைச்சா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் போய் மாற்றிட முடியுமா? ஒவ்வொரு டிசிஷன் எடுத்து இவங்க தான் கோச்சு, இவன் தான் பிளேயர்னு ஆட வைக்கிறான். தெரிஞ்சதுன்னா நேற்றும் அவ்வளோ க்ரௌட் இருந்துச்சு ஸ்டேடியமில், அவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறோம். தோக்குதோ ஜெயிக்குதோ போய் பார்க்குறோம்ல. அப்போ நாங்கள்லாம் ஃபேன்ஸு கிடையாது. டிவியில் உட்காந்து நம்ம சொல்லிடலாம், சரி வீட்டில் உட்காந்து நம்ம சொல்லிடுறோம் நம்ம தான் ஃபேன்ஸு. இப்போ ஏன் சொல்கிறேன்னா சில ஃபேன்ஸ் நம்ம ஃபேன்ஸே அவனுக்கு வந்து ஃபேஸ்புக் இருப்பான், இன்ஸ்டாவில் இருப்பான், அவனுக்கு முகாடையாளம் கிடையாது, பேஜ்னு ஒன்று வச்சிருப்பான். அவனுக்கு வியூஸ் வேணுட்டு தான் எங்கள் கண்டென்ட்டே பேசுவான். ஆனால் அவன் எங்கெல்லாம் சொல்லுவான். சரி இவங்கெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் விட்டுருக்காங்க. அவங்க வந்து ஓகே, அவங்க மேபி அவங்க எதெல்லாம் அப்செட் ஆகிறாங்களோ எடுத்துட்டு போட்டோம். மேபி நம்மளோட திடீர் வளர்ச்சியாக இருக்கலாம். வளர்ச்சி சொல்ல முடியாது. அது ஏங்க என்னோட வளர்ச்சின்றது அவன் சொல்லட்டுமா? ஒரு ஐடி 60,000 ஃபாலோவர்ஸ் ரிப்போர்ட் அடித்தாங்க, அந்த ஐடி பிளாக்டு. ஆனால் நான் அதை ஏற்றுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நானே லாஸ்ட் இயர் தலைவர் வந்து ஒரு ஸ்லோ நாக்காண்டா நான் வீடியோ பேசி கிண்டல் பண்ணி அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. சரி அதுக்கு அந்த பாவத்துக்கு நம்ம பண்ண தப்புக்கு அந்த ஐடி போனால் போய் விட்டேன். நான் திரும்ப ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி 4 மாதத்துல திரும்ப 33,000 ஃபாலோவர்ஸ். நேற்று ஒரே நைட்டில் வெடிகாலம் 3 மணிக்கு மேலே பார்த்தா 2,000 ஃபாலோவர்ஸ் அதை நிற்கிறான். புரியுது இல்லையா? 90% பேர் என்ன நீ பேசுறது கரெக்டு தான் சொல்கிறான். ஏன் அவன் அந்த இடத்துல என்ன கேட்குறான்? அந்த ஃபுல் வீடியோ பாரு. நீ பேசக்கூடாதுன்றான். நீ பேசக்கூடாதுன்னா நான் பேசக்கூடாதா? இந்த லிகேஸ் இருக்க நான் பேசக்கூடாதுதான் ஏறி அடிச்சா. நான் மட்டும் இல்லை, அங்கே பேச தெரியுது அத்தனை சிஎஸ்கே ஃபேன்ஸும் பேசணும். ஆமாம், எப்படி பேசலாம்? அவனுக்கு எங்கேருந்து அந்த உணர்ச்சி வருது? அது அங்கே அப்படி தான் வரும். ஏன்னா ஸ்டேடியமில் அத்தனை பேர் ஃபேஸ் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதனால் சும்மா உட்காந்துக்கிட்டு நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து பேசலாம் வேணாம் ப்ரோ. வெளியே வாங்க ப்ரோ. வெளியே வந்து அதே மாதிரி இந்த சேனல் கூட கம்பேர் பண்ணுறேன். அவர் மெச்சூர்டாக இருக்காரு, நீ இம்மெச்சூர்டு. ஏன் எனக்கு புரியல. அவனுக்கு ஒரு டேலண்ட், அவனுக்கு ஒரு இது புரியுது இல்லையா? நீ வந்து ஸ்டேடியம் வெளியே பேசிடு, அங்கே உன் டேலண்ட் நான் பார்த்துக்கலாம். அதனால இந்த கம்பேரிசனுக்குள்ள நான் வரல. எனக்கு ட்ரிகர் பண்ணா என் டீமை ஏதாவது பேசினா நான் பேசுவேன். நாட் ஓன்லி மீ, இவெல்லாம் பேசுனதே கிடையாது மீடியா டைம். எப்படி நான் திகர்னா ஏன் எகிறேன் நீயே சொல்லு. உனக்கு எப்படி தோணுச்சு? ஐயா 4 செவுத்துக்குள்ள பேசுறவன் பேரு மெச்சூரிட்டினா வெளியே இறங்கி அவன் மெச்சூரிட்டியை காட்ட சொல்லுங்க. ஸ்டேடியம் வெளியே அவன் நான் என்ன யூடியூப்பை தவிர்த்து நான் வெளியே வந்து பேசியிருக்கேனா? நேற்று நான் பேசினேன். ஏன் 18 வருஷமா ஐபிஎல் ஆண்ட டீமை பார்த்து நீ எல்லாம் பேசக்கூடாதுன்ட்டு நேத்தச்ச பையன் அவன். நேத்து ஜட்டி போட்ட பையன் அவன் கேட்கறான் என்னை பார்த்து. 18 வருஷமா ஆண்ட டீமை பார்த்து கேட்கறான், நான் நீ ஏன் பேசுறேன்னு கேட்கறான். நீ பேச தகுதி இல்லைன்றான். எப்படி அந்த வார்த்தை வரும் அவங்ககிட்ட இருந்து? அதுவும் அவன் வந்து மெச்சூர்டான ஃபேனாக இருந்தா பரவாயில்ல. அவன் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, ரொம்ப அசிங்கமா பேசியிருக்கான். யாரு மெச்சூர் சொல்லி தெரியலையே, உங்களை தாண்டா அசிங்கமா பேசியிருக்கான். அதை பாருங்கடா. உங்க சார்பா தானே நாங்க பேசிட்டு இருக்கோம். 2வது தான் சொல்றேன், நீ அவனை பார்த்து தான்றியே. டேய் எத்தனை ஆபாசம், ஃபேமிலி எவ்வளவு பேரு, எவ்வளவு நீ கண்டத்தோட்டமா வெட்டுவன் எவ்வளவு மெசேஜ் போட்டு தெரியுமா? அதில் 2-3 பேரை நான் பிடிச்சி ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு ஒரே காலில். அவன் காலில் விழுறான், நான் என் காலில் என்னை விட்டு ப்ரோனா. அவனை எடுத்து நான் ஸ்டோரியில் போட்டு அவனை கலாய்ச்சிருந்தா அவன் என்ன இருக்கான் ஃபேமிலி? அவனை நான் ஸ்டோரியில் போட்டு கலாய்ச்சி எவ்வளோ தான் ஆயிக்கும். அவன் வீடியோ எடுத்து என் காலில் விழுறான், அந்த ஸ்னிப்பெல்லாம் போட்டு நான் சும்மா ஃபன்னாக இருக்க என்ன போடுவேன். ஆனால் ஆபாசமாக என்னை பேசி அதுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்ததெல்லாம் எவ்வளவோ இருக்குது. அவனை நான் மன்னிப்பு விட்டுருக்கேன். எத்தனை டாக்டர் படிச்சிருக்கான். அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதை விடு,
கோ பைலட்டாக இருக்கான், அவன் பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆனால் அத்தனை பேர் நான் வந்து ஏன்னா அவனுக்கு ப்ரொஃபைல் இருந்துச்சு, அதனால அவன் லாக் ஆகிட்டான். சில பேர் ப்ரொஃபைல் எல்லாமே ட்ராக் பண்ணி என்ன நீ சம்மந்தமே இல்லை ஃபேமிலி தான் இருக்கிறன்னு கேட்டதுக்கு நோ தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ ஃப்ளோவில் பேசிட்டேன் விட்டுனா. சரி அதை விடுங்க. இன்னொரு சம்பவம் வந்துச்சு, சம்பந்தமே ஒரு லேடி திட்டி அந்த லேடி யாருக்கோ கால் பண்ணி அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அவனை நான் பஞ்சாயத்து பண்ணி இத்தனைக்கும் ஆர்சிபி ஃபேன் அவன் தெரியாமல் பேசிட்டான்னு நான் அவனை சமாதானம் பார்த்தேன்னா இன்னொரு ஃபேனை ஏதாவது என்னோட வீடியோவில் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி அது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தெரியுமா? இந்த மாதிரி எத்தனை பேர் நான் கண்ணு தெரியாமல் காப்பாற்றி விட்டுருமா? உனக்கு அந்த மாதிரி ஆபாசமாக அசிங்கமாக கேட்டால் உனக்கு குத்தம். ஆனால் நீ என்ன பேச போகிற? டீம் தோத்துருச்சுப்பா, அவ்வளோதான் நீ பேச போகிற. வியூஸுக்காக நான் பண்ணிட்டு இருக்கோம், அப்போ நீ எதுக்காக பண்ணிட்டு இருக்க? ஸோ அதனால் நிப்பாட்டுங்க. ஸ்டேடியம் வெளியே நம்ம டீமை பற்றி தப்பாக பேசுகிறான், நான் அப்படி தான் பண்ண போகிறேன். இதுதான் என் ஸ்டைலுங்க. இல்லை நான் தற்கூரி மாதிரி பண்ணுறனோ எனக்கு இம்மெச்சூரிட்டின்னு வச்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஏகநாத நான் ஓஜின்னு நான் சொல்லியிருக்கிறேன், சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? மனுஷனோட வாக்கு என்னைக்குனாலும் இதுவாக இருக்குங்க. இன்னைக்கு நம்ம மெச்சூர்டாக இருப்போம், நாளைக்கு இம்மெச்சூர்டாக இருப்போம், நாளைக்கு ஒரு பேச்சு அதெல்லாம் மாறும், புரியுதுங்களா இல்லையா? அதனால சும்மா இங்கே ஓஜி நான் வந்து சொல்லிக்க போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னடான்னா ஏன் ஸ்டேடியம் வெளியே என்ன நடக்குதோ அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? உனக்கு உன்னை பார்த்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே உன்னை பார்த்து 18 வருஷமா நீ அதாவது 5 கப் அடிச்சிருக்க, சிஎல் T20 மொத்தம் 7 கப் அடிச்சிருக்க, 10 பிளே ஆஃப் போயிருக்க. உன்னை பார்த்து நேற்று கப்பு ஆன ஒருத்தன் வந்து ப்ரோ நீலாம் பேசவே கூடாது, தகுதியே இல்லைன்னா நீ அமைதியாக மூடிட்டு போனா நீ தாண்டா ஒன்னான தற்கொலை ஃபேன். நீ தான் பேசுகிற பற்றியா? நாங்கள் வந்து மெச்சூரிட்டிலாம் போயிடலாம், ஏன்னா ஸ்டேடியமில் கியாமியான்னு கத்திட்டு இருக்கோம். எத்தனை மீடியா இருக்கு, நீ என்ன ஃபேஸ் பண்ணுவேன்? ஃபேஸ் பண்ண மாட்டேன். அதனால தயவு செய்து நான் வந்து எல்லாரையும் சொல்லலை. இன்னைக்கு 90% பீப்புள் வந்து என்னை வந்து ஃபயர் வரலாம், ஆனால் அத்தனை பேருக்கு நான் போயிட்டு தேங்க்ஸ் ப்ரோ நான் சொல்ல போகிறது இல்லை. ஓகேவா? என்ன எமோஷனல் எங்களுக்கு என்ன வருதோ அதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 4 கப்புன்ட்டு 4 ஃபைனல்ன்றதுக்கு ஏன்னா நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்துட்டு போய் பேசலாங்க. அந்த எமோஷன் அங்கே அவ்வளோ பேர் கண்ட்ரோல் பண்ணி பேசினாங்க, புரியுதுங்களா? அதனால சும்மா வந்து இந்த ஏகா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் தேவையில்லாது. 2வது இவர் பேசினாரு, நீயே சொல்லு அவனுக்கு என்ன வேலைங்க? அந்த பிச்சில் என்னையா அவங்களுக்கு வேலை? நான் கேட்குறேன், சிஎஸ் ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச் நான் போகுனா கண்டுப்பேன், எனக்கு என்ன வேலைங்க? நீ ஏன் வர்ற? அந்த மீடியாவில் நான் அதான் கேட்டேன், உனக்கு எனக்கும் போட்டியா, வா வந்து பேசு. இப்போ உனக்கும் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் எவனாவது போவீங்களா? நீ சொல்லுங்க. மேட்ச் காசு குத்து உள்ள போய் உட்காந்து கத்துவியா? அப்ப அந்த வெறி எங்கிருந்து வருது உனக்கு? அவ்வளோ வெறி. அவனை சீண்ட கூட மாட்டோம், ஏன்னா அந்த மேட்சுக்கு போக கூட மாட்டான், இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டான். நான்லாம் ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாபுக்கு. ஆனா நீ ஏன் வர? ஏன்னா நான் தோகத்தை பார்க்க உனக்கு சந்தோஷம் கிடையாது. 18 வருஷமா அவனை வச்சு செஞ்சுக்கிறோம். அந்த வெறி தான் அவனுக்கு. அதனால இங்க வந்து ஏன் இன்னொன்னு சொல்லிட்டோமா, இன்னொரு ஆசிஃப் ஃபேன் வந்து என் மேல கை போட்டாரு ப்ரோன்ட்டு. நான் அவர்கிட்ட சொல்லி தான் அமைச்சேன், ப்ரோ மீடியாலாம் நல்லா ட்ரிகர் பண்ணுவான் ப்ரோ, பார்த்துருந்து அதெல்லாம் வெளியே இருக்கு. அதனால சும்மா உட்காந்து இந்த தேவையில்லாதெல்லாம் பேசுற சில சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கே நான் சொல்ல வர்றது, நீங்க மெச்சூரிட்டியாவே வந்துட்டு போங்க, 4 சவுத்துக்குள்ள பேசிக்கங்க, நோபடி இஸ் கோயிங் டு கம்ப்ளைண்ட். ஓகேவா? ஆனா எங்களுக்குள்ள நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன், புரியுதா இல்லையா? அதெல்லாம் காட்டலாம் பாவம், அந்த பையனோட பேர் வந்துடும். ஆனால் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடி, அது நல்லாவே தெரியுது. இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்ட முடியாது. என்னென்ன வார்த்தை தெரியுமா, என்னென்ன த்ரெட் மெசேஜ் தெரியுமா, இதெல்லாம் எவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தியா? த்ரெட்டுனா என்ன த்ரெட்டு? பாஸ்கர்னு ஒருத்த வந்து ஓப்பனா என்ன தெரியும், மங்குனி தெரியும், மாங்காணி தெரியும், உங்க கையை கால் இருக்காது, அதெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டென்ட் வேற மாதிரி போயிடும். ஓகேவா? அவ்வளோ மிரட்டல். அது அவன் தான் அசிங்க பண்ணான். இந்தியாவில் ஒரு சகை இந்தியன் இன்னொரு பிச்சுக்கு வரக்கூடாது மிரட்டுறான்னா யார் வெக்க பண்ணும்? அவன் வெக்க பண்ணும். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. சேப்பாக்கில் அத்தனை ஆசிஃப் ஃபேன்ஸ் ரிவ்யூ கொடுத்தாங்க, நேற்று சம்மந்தமே இல்லாமல் கத்தனமே தவிர ஒரு கீரல் இல்லை அவர் த்ரெட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சா? நேற்று கன்னடக்காரன் கூட வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்தில் உட்காந்து, அவன் பயந்தானா? கத்திட்டு இருக்கான் இறங்கி, ஒன்றும் பயப்பு இல்லையா? அவன் ஃப்ரீயாக தானே மேட்ச் பார்க்குறான். அந்த சுதந்திரம் யார் கொடுத்தது? சேப்பாக்கு கொடுத்தது. நாங்கள் தான் அதுதான். அதனால இந்த டிஃப்ரெண்ட்டு, இந்த ஒப்பீனியனு நீங்கள் எல்லாம் சொல்லிடலாம் பிரதர்ஸ். ஓகேங்களா? சும்மா தேவையில்லாமல் ஏன்னா எனக்கு என்னன்னா அவனுங்க பேசுகிறானுங்க, ஓகே, நீங்கள் உட்காந்துக்கிட்டு பேசிட்டீங்க பார்த்தியா ப்ரோ, அவங்க சேனல் ப்ரோ, நான் கூட சொல்லிட்டு போயிடலாம், என்ன டீம் எடுத்துருக்கான் இவன், என்னத்த அது இதுன்னு. ஆனால் அந்த மெச்சூரிட்டியாக பேச எத்தனை பேர் இங்கே கோழி ஆபாசமாக பேசியிருக்கான், மற்ற பிளேயர்ஸ் ஆபாசம் நாங்கள் பேசியிருக்கோமா? ஒரு பிளேயரையாவது நான் டிகிரேட் பண்ணி பேசியிருக்கேனா? சொல்லி பார்க்கலாம். பண்ண மாட்டேன். எவன் ஒருத்தன் பிளேயரை கடைசி வரைக்கும் டிகிரேட் பண்ணாமல் உள்ள நடக்குது பேசுவாங்க. ஆமாம், நான் ஒரு வீடியோவில் பேசுனேன். எதுக்கு? தோனி வந்து எஸ்தேல் அப்பன், சாரி எஸ்தேல் தான் தோனியோட அப்பன், எஸ்தேல் தான் தோனியோட அப்பன் உனக்கு 100 வீடியோ அமைச்சா வச்சுக்க, நீட்டு இப்போ ஒரு கோபம் வரும். அப்போ நான் சொன்னேன், அப்போ கூட அப்பன்லாம் சொல்ல, ஆல்பி மோக்கல் விராட் கோலி ஓவரில் இந்த அடி அடிச்சார், அதுக்கு நான் அப்பன்னு வச்சு சுற்றலாமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் அது ஒன்று தான் உங்களுக்கு தப்பாக தோணுதே, இவன் என்ன அதெல்லாம் போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கான், ஒரு லெஜெண்டை போய் கம்பேர் பண்ணுறான். அப்போ தோனி லெஜெண்ட் இல்லையாடா?
எங்கதுடா உங்களுக்கு வருது? இந்த மெச்சூரிட்டி, தற்கூரி, இந்த வார்த்தையெல்லாம் பேசுகிறான் பார்த்தியா, அவன் தான் ஒன்றா நம்ம தற்கூரி பொறுத்த வரைக்கும். தற்கூரி ஆகுன்னு. ஸோ அதனால் விலகி இருந்து ஜஸ்ட்டு நாங்கள் பேசுறது கரெக்டாக இல்லைன்னு எங்களுக்கு 90% பாசிட்டிவ் வியூஸில் இருக்குது. அத்தனை பேர் வந்து ப்ரோ நீ பேசிதான் ப்ரோ மூட்டை வருது. நேற்று நான் சொன்னேன் ப்ரோ இப்படிலாம் தான் கொஞ்சம் பிளே ஆஃப் போகிறது கஷ்டம் ப்ரோ. எத்தனை பேர் என்கிட்ட வந்து வருத்தப்பட்டா ப்ரோ நீ போயிட்டு இப்படி சொல்கிறியா ப்ரோ, நீயே ஒரு பாசிட்டிவ் சொல்லு எங்களுக்கு, நீயே இப்படி சொல்கிறியா ப்ரோ, புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா எனக்கு அதான் தோணும், ஆஹா நம்ம நம்பராகிட்டு அத்தனை பேர் செல்ஃபி எடுக்க வந்தான். நான் செல்ஃபி அவாய்ட் தான் பண்ண பார்த்தேன். நான் என்னங்க நம்மளாம் ஒரே டீம் ஒரே ஃபேன்ஸ் எதுக்கு நான், ஆனால் அவங்க ஒரு சும்மா ஒரு மெமரிஸ் பண்ணி வச்சுக்கலாம் ப்ரோ. இங்கே நான் வந்து எப்படின்ற திமிரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நிறைய இருக்குது. நாங்கள் ப்ரமோஷன் வச்சுலாம் நிறைய பேசணும்னா பேசலாம், புரியுது இல்லையா? எதுக்குமே நாங்கள் எந்த ப்ரமோஷன் என் கைக்கு வந்து சீராக வரல, வந்ததும் ஏன் எங்கள் கிட்ட நீ அழைக்கலன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்டில் நிற்க போகிறோம், அவ்வளோதான். எங்களை அடித்தா திருப்பி அடிப்போம், இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அடிச்சுன்னா நீ என் டீமை பற்றி தப்பாக பேசலாம், இதுக்கடுத்து எந்த வீடியோவில் எவன் பேசினாலும் அவனுக்கு ரிப்ளை இருக்கும். அவ்வளோதான் எங்களோட ஸ்ட்ராங்கான மெசேஜ். அவனுக்கு இப்போ எங்களை பார்த்து எவன்லாம் இம்மெச்சூரிட்டியாக பேசுகிறேன்னு சொல்கிறீங்களோ கண்ணாடியில் போயிட்டு உன் மூஞ்ச பாரு. 2000 ரூபா குத்து வந்து டிக்கெட் எத்தோமா, நம்ம எத்தமா 3000 ரூபா குத்து டிக்கெட் எத்தோமா, எத்தமா இல்லை மேட்ச்சுக்கு வந்து ஸ்டேடியம்ல வந்து உட்காந்து பின்னாடி ஆர்சிபி கத்துறதெல்லாம் கேட்டோமா, வெளியே வந்து ஆர்சிபி நிக்க வச்சுட்டு கேட்பான், அவனுக்கு நீ வந்து பதில் சொல்ல போறியா, அசிங்கமா பேசுறான், அதை நீ கேட்டுன்னு காதல கேட்டுன்னு வந்தனா நீ தான் 1 நம்பர் தற்குறி, இல்லையா? 1 நம்பர் இம்மெச்சூரி உனக்கு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஏன் எங்களுக்கு இவ்வளோ கோபம்? இப்போ இந்த வீடியோனா எனக்கு வந்து நம்ம ஃபேன்ஸே சில பேர் இப்படி இருக்காங்க, சில பேர், எல்லாருமே கிடையாது. இந்த ஆள் வந்து வியூஸுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். என் வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த யூடியூபே அவ்வளோ வியூஸ் போயிருக்கு அந்த சேனலுக்கு. போன தடவை நாங்கள் வந்து ஓப்பன் மைக் அவ்வளோ வியூஸ் போச்சு. இந்த தடவை அது என்ன நியூட்டனா ஏதோ சம்திங் நியூஸ் டென் நாங்கள் போயிட்டு அந்த வீடியோ எடுத்து போட்டு அப்லோட் பண்ணதான் எனக்கு எதனா வரப்போதா? கிடையாது. அது ஒரு சம்பவம் நடக்குது. அதனால எங்களை நம்பரும் நம்பிட்டு போட்டோம், எங்களுக்குன்னு ஒரு பட்டாளம் இருக்குது இருந்துட்டு போட்டோம். நீங்கள் வந்து டீமை வந்து மெச்சூரிட்டியாக பேசி நீங்கள் அனலைஸ் பண்ணி காப்பாற்றிங்க. ஆனால் சில பேர் இருக்கீங்க யூ ஆர் இம்மெச்சூர், நீங்கள் வந்து டீமை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, டீமை ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க, என்ன பண்ணலாம்? நான் போய் சொல்லிட்டேமா, ஹலோ நீங்கள் ஸ்பென்சர் ஜான்சனையே இன்ஜுரி ப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டேமா, நீயும் பேசதான் முடியும், நானும் பேசதான் முடியும். நீ ஏன் எத்தனை கேட்க போகிற, நான் எத்தனை பரவாயில்ல வச்சுக்கலாம்னு சொல்ல போகிறேன், வழி இல்லை. உனக்குலாம் ஒரே ஒரு வார்த்தை தான். இப்போ இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு ஒரே கேள்வி தான் நான் கேட்பேன். டீமை வந்து சப்போர்ட் பண்ணுறவன் முட்டு கொடுக்குறோன்னா 18 வருஷமா ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறான். 18 வருஷமா முட்டு குத்துனாந்தீங்க, 18 வருஷம் முட்டு குத்த டீம் அது சப்போர்ட் பண்ண டீம்டா. நாங்களும் அதே சப்போர்ட் தான் கொடுக்குறோம். ஸோ அதனால் தேவையில்லாத பாயிண்ட்ஸு எங்களை வந்து டிகிரேட் பண்ணுற பேரை ஏதாவது பேசிக்கிட்டு சும்மா அது. ஸோ நீங்களும் வரலாம், அப்புறம் இல்லை ப்ரோ நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அவுட் சைட் த ஸ்டேடியம். உங்கள் காது கேட்கல, என் காது கேட்குது. ஏன்னா ஒரு மீடியா இருந்தால் பரவாயில்லையே, 100-150 மீடியா இருக்கு, இதே இல்லையா? ஸோ நான் அப்படி தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே கேள்வி தான். நேற்று அத்தனை மீடியாலையும் எதுக்கு ஆர்சிபி காரனோட சிஎஸ்கே வந்தான்? எஸ், நேற்று நடந்த மேட்ச் பஞ்சாப் சிஎஸ்கே. அப்படி இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் ஏன்னா ஒரு மீடியா ஆர்சிபியும் பஞ்சாபும் வச்சு மீட்டிங் நடத்துறானா, அதாவது பேட்டி எடுத்தானா? கிடையாது. ஆர்சிபி சிஎஸ்கே வச்சு பேட்டி எடுத்துன்னு இருக்கான். அந்த இடத்துல அத்தனை மீடியா கிட்டேயும் நான் வந்து கேட்கறது என்னன்னா, நீங்களாம் பேசவே கூடாது, ஜெயிச்சுட்டு பேசுங்க. ஜெயிச்சுட்டு பேசுகிறவன் தான் பேசணும். நான் 18 வருஷமா ஜெயிச்சேன், நாங்கள் தான்டா பேசணும். ஒரே வருஷம் வின் பண்ணிட்டு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நாங்கள் 18 வருஷமா ஆண்டு எத்தனை பிளே ஆஃப், எத்தனை ஃபைனல்ஸு, எத்தனை கப்பு, அப்போ நாங்கள் பேசாமல் அங்கே அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது எங்கள் மேட்ச்சில் நீங்கள் என்ன வந்து பேசுகிறீங்க? ஸோ அதனால அதுதான்டா 1 நம்பர் இம்மெச்சூரிட்டி. எங்கள் மேட்ச்சுக்கு நாங்கள் பேசணும், நீ ஏன் வந்து பேசுகிற? ஆர்சிபி மேட்ச் நடந்தது நேற்று. ரெண்டாவது வார்த்தை கண்ட்ரோல் இருக்கணும். அதாவது வார்த்தை கண்ட்ரோலே இல்லாமல் லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அவ்வளோ வெறி வருது உனக்கு? அப்போ எந்த அளவுக்கு நீ வார்த்தை லூஸ் பண்ணுறா என்கிட்ட அவ்வளோ மெசேஜில், அப்போ எந்த அளவுக்கு நீ காண்டாக இருப்ப? நீ அப்படி காண்டாக போகிற, நான் பேசிட்டு தான் இருப்பேன். நீ வந்து ப்ரோ சாரி ப்ரோ நீங்கள் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறது வேற. நீங்கள் எடுத்த உடனே வார்த்தை வீடியோ அசிங்கமாக பேசி நான் தான்ட்டா மட்டும் உங்களுக்கு சொல்லு, நீ நான் இம்மெச்சூரிட்டி ஃபேன் ஆகிடுறேன் வாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு உள்ளே உட்காந்து டிவியில் மேட்ச் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போகிறது வேற பிரதர்ஸ். ஸ்டேடியமில் உட்காந்துட்டு வெளியே வர நான் பார்த்துருக்கேன். 10 வருஷம் முன்னாடி இந்த ஸ்டேடியம் வேறு, வெளியே வந்தால் மீடியாஸ் வேறு, இப்போ வேறு ப்ரோ. அதனால் வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் பேசலாம். எங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. நாங்கள் ஒரு விதத்தில் போகிறோம், எங்கள் சேனல் இதான். நாங்கள் இது வரைக்கும் என் சேனலில் நீ சப்ஸ்கிரைப் பண்ணி தான் போட்டு நாங்கள் சொல்ல அதுமாதிரி இழுத்து பிடிக்க போகிறதில்ல. புரியுதா? பார்க்குறவன் தான் பார்க்க போகிறான், எங்களுக்கு ஒரு முயற்சி அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நாங்கள் ஸ்டேடியம் ஒவ்வொரு மேட்சும் போகிறோம். எவ்வளோ செலவாகுது தெரியுமா? அகமதாபாத் போனோம், எவ்வளோ செலவாகுது? அப்புறம் இன்னொன்று சொல்லிடலாம், யார் டிக்கெட் கொடுக்குறா எங்களுக்கு? யார் கொடுக்குறா? ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா? எல்லாம் ஏக காசியா? சரி, இன்னொன்று சொல்ல மாட்டேன், எத்தனை பேர் டிக்கெட் வாங்கி சேல் பண்ண முடியாமல் அத்தனை பேர் நம்ம சேல் பண்ணி கொடுத்தோம்.
ஸ்டேட்டஸ் வச்சு ஸ்டேட்டஸ் யாரு வச்சு ஸ்டேட்டஸ் நாங்க வாங்க டிக்கெட் கிடையாது, இன்னொருத்தர் ஊரா விட்டு வாங்கி அவனால போக முடியல. தோனி இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்றான். அப்ப அவன் இம்மெச்சூர் ஃபேனா, நாங்க இம்மெச்சூர் ஃபேனா? தோனி இல்ல ப்ரோ, நான் மேட்சுக்கு வரலன்ற டிக்கெட் கொஞ்சம் வித்துட்டாங்க என்கிட்ட கேக்குறேன். இதுல வந்து நாங்க இம்மெச்சூர் ஃபேனா? நாங்க வந்து பார்க்காதவன் பாவம் சிஎஸ்கே கூட அத்தனை பேர் நிக்கிறோம், பார்க்காதவன் பார்க்கட்டுமேன்ட்டு டிக்கெட் ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துக்கிறோம் எல்லா டிக்கெட்டும் வாங்கி கொடுத்துருவோம். எத்தனை பேர் என்ன ஹெல்ப் பண்ணது 2 நாளா? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஏதோ பாவம் காசு 2000 1000 போட்டு வாங்கிட்டான், அவன் மேட்சுக்கு வர முடியலன்றான், ஏதோ ரீசன் அதே ரேட்டுக்கு வித்தாங்கன்றான். சில பேர் 200 300 எக்ஸ்ட்ரா கேட்கறான், என்னவோ போட்டு ஸ்டோரி போட்டு கிட்டத்தட்ட பாதி பேர் வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கெல்லாம் வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் தெரியாது. எத்தனை கிவ் அவே கொடுத்துருப்போம் தெரியுமா? ஒரிஜினல் ஜெர்சி எல்லாம் யார் காசு? அப்புறம் ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணார், ஓகே, அது அவர் பேர் கூட சொல்லக்கூடாது. ஸோ அது மாதிரி எத்தனையோ விஷயம் நடக்குது. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டு வீட்டுக்குள்ள உட்காந்து 4 சவுத்துக்குள்ளே என்ன வேணா பேசிடலான்னு பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் மெச்சூரிட்டி சேனல், மெச்சூரிட்டி யாரோ இருக்காங்களோ அவங்க கிட்ட போகலாம் ப்ரோ. எங்ககிட்ட இதான் ப்ரோ, எங்ககிட்ட என் டீம் லிகேசி தப்பாக பேசுனா நான் கை கட்டி போக மாட்டேன். பேசுனா பேசுவோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் யாரையும் பேசுறது வார்த்தை விட்டா வார்த்தை விடும். நீ யூடியூப் லைவா எவ்ரிடே நாங்கள் போடுறோம், அதில் சம்பந்தமே நம்ம 4 பேர் வந்து கத்திட்டு இருக்காங்க தெரியுமா? அது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறா தெரியுமா? அவன் அந்த வார்த்தை எல்லாம் அவன் வயசு என்ன இருக்கும், எங்கள் வயசு என்ன இருக்கும், அப்படிலாம் 4 பேர் இருப்பான் ப்ரோ. 4 பேர் இல்லை ப்ரோ, எத்தனையோ பேர் இருக்கானுங்க. 4 பேர் அந்த டைமுக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி எத்தனை பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு லிமிட் இருக்கு. லிமிட்டை தாண்டி அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நாங்கள் லைட்டாக ஸ்பார்க் வச்சிருக்கோம், அதுக்கே அவனுக்கு சொல்லு நேர் தான். அவ்வளோ மெசேஜ் போறான், இப்போ எவ்வளோ காண்டா இருப்பான். அவனுக்கு என்ன தெரியுமா ஒரே காண்டு, என் மேல எங்க மேல ஒரே ஒரு காண்டு சொல்லட்டுமா? தோத்து புட்டே இவன் கெத்தா நின்று பேசிங்கிறானே, தோத்து புட்டோம் ஆனாலும் இவன் ட்ரெண்ட் ஆகுறான். இல்ல இவன்ல சிஎஸ்கே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது. அது எப்படிரா? நாளைக்கு நான் தான் ப்ரோ, நான் ஓப்பனா சொல்றேன், நாளைக்கு ஏதோ ஒரு மீடியாவில் நான் கூட லாக் ஆகலாம். என்ன லாக் பண்ற மாதிரி ஒருத்தன் வரலாம். நான் சொல்ற ஒரு பேச்சுக்கு சொல்றேன், கொஞ்சம் இல்லையா? ஏன்னா அது எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது, நேச்சுரலாக போகிறது. ஒரு ஹியூமன் பீங்காக நான் சிஎஸ்கே ஃபேனாக போகும்போது எமோஷன் என்ன பேசணும் பேசுகிறேன். நாளைக்கு என்ன லாக் பண்ணுற அப்பனுக்கு யாரோ ஒருத்தர் வரதான் போகிறான், இல்லைன்னு சொல்லல. அதனால அங்கே எமோஷனில் நாங்கள் பேசுகிறத வச்சுக்கிட்டு நீ தான் வந்து சிஎஸ்கேயோட டீமே மானமே போகுது. ஏன் 18 வருஷம் நீ வந்து 17 16 வருஷம் இந்த 10 பிளே ஆஃப் போகிறப்ப இனிச்சிச்சா? டீம் சூப்பராகிறப்ப இனிச்சிச்சா? ஜெயிச்சா வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறவன்லாம் ஹீரோன்னா, தோத்தாவும் வந்து டீமுக்காக கத்திட்டுருக்கா பார்த்தியா, அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதில் நான் ஒருத்தன், நான் உங்ககிட்ட வந்து என்னை வந்து தூக்கி கொண்டாடுன்னு நான் சொல்ல போகிறதில்ல. எங்கள் கிட்டவும் சில நியாயங்கள் இருக்குன்னு தான் சொல்கிறோம். ஸோ ஏதாவது சொல்கிறியா? கடைசியாக ஒன்று தான் சொல்லுவேன், என்னடா இவனுங்க உட்காந்து புலம்பின்னு இருக்கானுங்க, இப்படி பயந்துட்டானுங்க புலம்பு மட்டும் நினைக்காத. உங்களுக்குலாம் இது வார்னிங். அத்தை வாட்டி எவனாவது உரண்டு எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கே நாங்கள் பேசுவோம். ஆமாம், மற்ற இந்த மெச்சூர் ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே வேடிக்கை மட்டும் பாருங்க, வேடிக்கை மட்டும் பாருங்க. நாங்கள் வந்து இப்போ ஸ்டேடியமில் போய் நாங்களே ரிவ்யூ கொடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து வெடி வச்சுக்கோங்க, கொண்டாடிக்கங்க, உங்கள் மெச்சூர் ரிவ்யூ நீங்களே கொடுத்துக்குங்க. சிஎஸ்கே டீம் வந்து பிளேயிங் லெவன் சரியில்லை என்ன வேணால் சொல்லிங்க, அது என்ன நடக்க போகுது அதை நடக்க போகுது, அதில் எதுவும் மாற்ற முடியாது. மெச்சூர் பேசுகிற சேனல்லாம் உள்ளே போய் பாருங்க. சிஎஸ்கேல அது சரியில்லை, சிஎஸ்கேல இது சரியில்லை, பவுலிங்கே இல்லை ப்ரோ, அது இல்லை ப்ரோ, இது இல்லை ப்ரோ, குறை சொல்கிறவன் மெச்சூர் ஃபேன்னா. நாங்கள் வந்து எப்போவுமே டீமை சப்போர்ட் பண்ணுறவங்க, நாங்கள் இம்மெச்சூர்டாகவே இருந்துருப்போம். ஒரு டீம் எடுத்துகிட்டு போயிருக்கு, அந்த டீமை நீ நானே என்ன பேச முடியும், என்ன மாற்ற முடியும்? நீ சொல்லி நான் அப்போ மேட்ச் பார்க்காத, விட்டுடு, ஏன் பார்த்துட்டு இருக்கேன்? அதுதான் விஷயம். ஸோ அடுத்தவனை இன்னொருத்தர யாராவது கம்பேர் பண்ணி பேச மாட்டோம், சரியான டென்ஷன் ஆகிடுவாங்க. யார் இது வரைக்கும் நாங்கள் வந்து எதுக்குமே காசு வாங்க எவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், புரியுதா? ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறோம், நாங்கள் ப்ரமோஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதே நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம். இதுக்கடுத்து எனக்கு ஓப்பனாக சொல்லுவோம், இந்த எங்கள் சேனல் பார்க்குற எல்லாமே தெரியும், ஓப்பன் டு ஓப்பனாக பேசுகிறாள். நாங்கள் 4 எடுத்து சுற்றணும்னா எங்களுக்கும் மணி நீடு, புரியுதுங்களா? ஸோ பணம் இல்லாமல் நாங்களும் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் ஓப்பனாக சொல்கிறோம், ப்ரமோஷன் பண்ண போகிறோம், ப்ரமோஷன் பண்ணால் எங்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு தான் நாங்கள் இப்போ பெங்களூர் மேட்ச் போக முடியாதுங்க, அது த்ரெட்டு நிறைய, அது நாங்கள் சொல்லக்கூடாது, விடுங்க. மற்ற மேட்ச்லாம் போகிறோன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பணம் தான் தேவைப்படும். அந்த பணம் தான் யூடியூப்லேருந்து எடுக்க முடியும், இல்லை ப்ரொமோஷன் பண்ண தான் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நாங்கள் எதுவும் ப்ரமோஷன் பண்ணதில்லை பெருசாக, ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணால் ப்ரமோஷன் தரமாக பண்ண போகிறோம். எஸ், அதுக்கு நீங்கள் ஒரு வழி இருந்தால், ஐ மீன் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணலாம், யாராவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ஸோ வேறு ஏதாவது சொல்ல விரும்புறியா? தட்ஸ் ஆல், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் தான் அன்புடன் ஏகநாதன், அதுதான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலே என்ன நடக்குது பார்க்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ பைஸ், பை. விட்டு கொடுத்துட மாட்டோம்.